ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. மந்திராலய மகாத்மியங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். உரையை முடிக்கும் போது மந்திராலயத்தின் சிறப்பு என்று எதையுமே குறிப்பிட்டு சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் மந்திராலயத்தில் உள்ள எல்லாமே ஒவ்வொரு வகையில் தனி சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லியிருந்தோம். முதலில் துங்கபத்ரா நதியை பாருங்கள். ஆண்டு முழுவதும் வற்றாமல் வடமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்பது ஒரு சிறப்பு என்று முதல் சிறப்பை சொல்லியிருந்தோம். வாருங்கள், தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம். ஆனால் மற்ற இடங்களைப் போல மணலும் சேரும் சகதியுமாக இல்லாமல் படித்துறையிலிருந்து நீரோடும் இடத்திற்கு செல்லும் வரையிலும் பிரம்மாண்டமாக பறந்து கிடக்கும் பாறைகள் ஒரு தனி சிறப்பு. இயற்கையாக அமைந்துள்ள இந்த இடம் நடப்பதற்கு லகுவாகவும் துவைத்த துணிகளை உலர்த்தி எடுக்க ஏதுவாகவும் இருக்கின்றது. எல்லா இடங்களையும் போல மந்திராலயத்திலும் திருடர்கள் ஜாக்கிரதை என்ற விளம்பர பலகையின் மூலமும் ஒலிபெருக்கி மூலமும் காவல்துறையினர் படித்துறைகளில் பஸ் நிலையங்களில் பிரச்சாரம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். அதனால் நாமும் முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்னொரு முக்கியமான அம்சம், மந்திராலய சேத்திரத்தில் பாரபட்சம் கிடையாது. அபிஷேகங்கள் மற்றும் விசேஷ வைபவங்களுக்காக கட்டணம் செலுத்துகிறதை தவிர மற்ற எல்லோருக்கும் ஒரே தர்ம தரிசனம்தான். சிறப்பு வழியெல்லாம் ஏதும் கிடையாது. காலை 6 மணிக்கு மேல் தர்ம தரிசனம் துவங்குகின்றது. இரவு 10 வரை தர்ம தரிசனம். இடையில் பஞ்சாமிர்த அபிஷேகத்தின் போது மட்டும் கியூ நகராது. காலையில் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்திற்கு நிர்மால்ய விசர்ஜனம், அபிஷேகம், அதைத் தொடர்ந்து ஸ்ரீ மூலராமர் பூஜை, பின்னர் மகா மங்களார்த்தி சுமார் 12 மணியிலிருந்து 1 மணிக்குள் நிகழும். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு பூஜை நடைபெறும் காலத்தில் மதில் சுவற்றின் மேல் 2 குருவிகள் வந்து அனுதினமும் அமர்வதாக சொல்கின்றார்கள். இதை அடுத்து தீர்த்த பிரசாதம், அதாவது போஜனம். மீண்டும் மாலை 3 மணிக்கு மேல் தர்ம தரிசனம் துவங்கி 10 மணி வரை தொடர்கின்றது. இரவு நேரங்களில் ராஜோற்சவம் நடைபெற்றால் நாம் காண அது சலிக்காத காட்சியாக இருக்கின்றோம். யானையின் மீதும் ரதத்தின் மீதும் பிரகல்லாதர் ஊர்வலமாக வருவதும், பக்தர்களின் உணர்ச்சிமயமான ஆரவரமான பக்தி பாடல்களும், பிருந்தாவனத்து யானை முன்னன்கால்கள் 2ஐயும் உயர தூக்கி சுவாமிகளை வணக்கம் தெரிவிக்கும் காட்சியும் காண கிடைக்காத அரிய காட்சிகள். உள்ளத்தை விட்டு அகலாத அற்புதமான காட்சிகள் அவை. எல்லா வைபவங்களும் நடைபெற்ற பின்னர் இரவு 10 மணிக்கு மேல் ஒரு கிருஷ்ண சர்ப்பமானது ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்தை சுற்றி கொண்டே இருக்கும் என்று நம்பகமானவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். துவாதசி போன்ற விசேஷ காலங்களில் பூஜா நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசிக்க செல்லும் முன்பு வெளியே இருக்கின்ற மாஞ்சாலி அம்மனை நாம் தரிசிக்கலாம். ஸ்ரீ சுவாமிகளின் பிருந்தாவனத்துக்கு எதிரில் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி சன்னிதானமும், அதன் அருகில் ஸ்ரீ மிருத்யுஞ்சேஸ்வரர் மகாலிங்கமும் அமைந்திருக்கின்றன. ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தை தரிசித்துக் கொண்டு சற்று தூரம் வந்தால் ஸ்ரீ வாதீந்திர தீர்த்தரின் பிருந்தாவனம் இருக்கின்றது. பின்னர் வெளிப்பிரகாரத்துக்கு வரும்போது ஒரு வழி இருக்கின்றது. பிரகாரத்திலிருந்து பார்த்தாலே அரசமரம் தெரியும். அரசமரம் மேடையில் நாக விக்கிரகங்கள் அநேகம் இருக்கின்றன. இதை அடுத்து சமீ விருட்சம் இருக்கின்றது. விருட்சத்தை வலம் வந்தால் ஸ்ரீ சுப்ரதீத்தேந்திர, சுதர்மேந்திர, ஸ்ரீ சுயமீந்திர தீர்த்தர்களின் பிருந்தாவனங்கள் ஒரே வரிசையில் அமைந்திருக்கின்றன. இதை அடுத்து சமீபத்தில் பிருந்தாவனஸ்தராக ஆன ஸ்ரீ சுஜேந்திர தீர்த்தரின் பிருந்தாவனமும் தற்போது அமைந்திருக்கின்றது. இவற்றை ஒட்டினார் போல சமையல் கூடமும், இதையடுத்து போஜனசாலையும் இருக்கின்றன. பசுக்கள் எல்லாம் பிருந்தாவனத்தினால் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்தால் நடத்தப்படும் ஸ்ரீ குருசார்வ பௌம வித்யாபீடம் மந்திராலயத்தில் வெகு கம்பீரமாக அமையப்பட்டிருக்கின்றது. பிரம்மாண்டமான சமஸ்கிருத பாடசாலையும் இருக்கின்றது. இந்த பாடசாலையில் எண்ணற்ற மாணவர்கள் வேத சாஸ்திரங்களையும் மற்ற காவியங்களையும் கற்றுத்தருகின்றார்கள்.
இந்த பாடசாலையில் சிறந்ததொரு நூலகமும் விளங்கின்றது. ஏராளமான பழமையான நூல்கள் உட்பட கணக்கற்ற பயனுள்ள நூல்களை கொண்ட அரிதான நூலகமாக இது இயங்கி வருகின்றது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிருந்தாவனத்தை தவிர ஸ்ரீ ராகவேந்திரரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் ஆலயமும் மந்திராலயத்தின் மத்தியில் அமைந்திருக்கின்றது. பிருந்தாவனத்திலிருந்து துங்கபத்ராவுக்கு செல்லும்போது ரம்யமான மலர் வனங்களும் துளசி செடிகளும் மனம் பரப்புகின்றது. படித்துறையில் இறங்கி பாறைகளில் நடந்தால் முடிக்காணிக்கை செலுத்துமிடம் இருக்கின்றது. இதையும் தாண்டினால் பாதையின் நடுவே ஒரு சிறிய மண்டபம் தென்படும். அங்கே ஸ்ரீ மகாலிங்கம் அமையப்பட்டிருக்கின்றது. இவை தவிர மந்திராலயம் செல்பவர்கள் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டியது பஞ்சமுகி ஆஞ்சநேயர் ஆகும். இதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். ஆகவே மந்திராலயம் செல்பவர்கள் இயற்கையான சூழலில் அமைந்திருக்கின்ற பஞ்சமுகி ஆஞ்சநேயரையும் தரிசித்து வருதல் வேண்டும். தேவஸ்தான காட்டேஜுகள் இன்று பெருமளவில் மேலும் மேலும் கட்டப்பட்டு வருகின்றன. பிருந்தாவனத்தை சார்ந்தோரும் கடை வைத்திருப்பவர்களும் மற்ற ஆலயத்தை சார்ந்தவர்களும் நிரந்தரமாக மந்திராலயத்தில் வசிக்கின்றார்கள். மந்திராலய தரிசனம் என்பது எல்லோருக்கும் இன்றியமையாத ஒன்றாகும். நாடெங்கிலும் இருக்கின்ற மிருத்திகா பிருந்தாவனங்களை தரிசித்தாலே எல்லா நலங்களும் கிடைக்கப்படும் என்றாலும் மந்திராலயம் சென்று வந்தால் எல்லா புண்ணிய கஷேத்திரங்களுக்கும் சென்ற பலனும், துங்கபத்ராவில் ஸ்நானம் செய்து ஸ்ரீ ராகவேந்திரரை தொழுது பிருந்தாவன ஜலத்தை உட்கொண்டால் சகல புண்ணிய நதிகளில் ஸ்நானம் செய்த புண்ணியமும் நமக்கு கிட்டுகின்றது. அதனால் மந்திராலயம் சென்று முடிந்தால் 3 நாட்கள் சங்கல்ப சேவை செய்து நமது குறைகளை நிறைகளாக மாற்றிக்கொள்ள நம்மால் முடியும். நாளை உரையில் சங்கல்ப சேவை என்று சொன்னோம் அல்லவா, அந்த சங்கல்ப சேவையின் வழிமுறைகளை பார்க்க இருக்கின்றோம். அந்த வழிமுறைகளை எல்லாம் பார்த்து முடித்து இந்த உரைகளையும் ஓரிரு நாட்களில் நாம் முடிக்க இருக்கின்றோம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.